ஹாய் எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஆஃபர் ப்ரொமோஷன் பார்க்க போறோம். அது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு ஃப்ரீ ஒரு ஆஃபரை வந்து கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க சைடில் போறீங்க. சைடில் போனீங்கன்னா மாஸ்டர் குள்ள வந்து ஆஃபர் ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல வந்து ஃபோர் டைப்பா நம்ம ஆஃபர் ப்ரொமோஷன் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பில் அமௌண்ட் வைஸ் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் ப்ராடக்ட் வைஸ் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் வந்து கேட்டகரி வைஸ் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் வந்து ஸ்கீம் ப்ராடக்ட் வைஸ் கிரியேட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா பில் அமௌண்ட் வைஸ் கிரியேட் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா அதே மாதிரி வந்து பில் அமௌண்ட்ல வந்து டூ டைப்ஸ் இருக்கு. நம்ம வந்து டேரக்டா அமௌண்ட்டே டிஸ்கவுண்டா கொடுக்கலாம். அப்புறம் வந்து ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா டிஸ்கவுண்டா எப்படியா கொடுத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து அமௌண்ட்டை டிஸ்கவுண்டா கொடுக்க போறேன். அது என்ன பண்ண போறேன்னா பில் அமௌண்ட் வைஸ் இதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃபர். கீழே பார்த்தோம்னா மல்டிபிள் டைம், அதாவது வந்து அது மல்டிபிள் டைம் இந்த ஆஃபர் ஒர்க் ஆகுமா அதுக்கு தான் இது கிளிக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வந்து ஆக்டிவ் இதை கிளிக் பண்ணா மட்டும் வந்து அந்த ஆஃபர் வந்து ஆக்டிவ்ல இருக்கும், இல்லைன்னா ஆக்டிவ்ல இருக்காது, நான் ஆக்டிவ்ல இருக்கும். அதே மாதிரி பீரியட், இது வந்து பீரியட் ஆஃப் டைம், எந்த டைம் வந்து இந்த டைம் கூட வந்து இந்த ஆஃபர் ஒர்க் ஆகணும். அது மாதிரி நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொடுத்துருக்கேன். இங்க கீழே வந்தோம்னா 1000 ரூபா, 1000 ரூபாய்க்கு கிட்ட வாங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க போறேன். டிஸ்கவுண்ட் வந்து இங்க அமௌண்ட்டாகவும் கொடுக்கலாம், பர்சன்டேஜாகவும் கொடுக்கலாம். நான் வந்து பர்சன்டேஜ்ல கொடுக்குறேன். டேரக்டா 2% கொடுத்துக்கிறேன். 1000 ரூபாய்க்கு மேல வாங்கினாங்கன்னா 2 ரூபாய்க்கு பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நோட்டிஃபை, அதாவது வந்து எவ்வளோக்கு பில் வாங்கினாங்கன்னா அவங்க நோட்டிஃபை பண்ணணும். சப்போஸ் வந்து கஸ்டமர் வந்து ஒரு 800 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, ஆனால் நம்ம ஆஃபர் வந்து 1000 ரூபாய் கிட்ட இருக்கும். அந்த டைம்ல வரும்போது ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம், இன்னும் 200 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கு அந்த மாதிரி. அதனால வந்து 800 ரூபா கொடுத்துக்கிறேன். கொடுத்து F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போதே ஒரு 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 ஆஃபர் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ரெண்டாவது என்ன பண்ண போறேன்னா அதே பில்ல வந்து ப்ராடக்டைஸ் பண்ண போறேன். ப்ராடக்ட் பில் ப்ராடக்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேம் எல்லாமே சேம். பீரியட் வந்து ஒரு நாள் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஆனா இங்க இது வரும்போது வந்து 2000 மேல வேணா நான் இந்த ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுக்க போறேன். ப்ராடக்ட் ஆஃபர் கொடுத்ததெல்லாம் வந்து சைட்ல வந்து ப்ராடக்ட் ஆஃபர் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தோம்னா சர்ச் பார் இருக்கும். சர்ச் பண்ணி எந்த ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் என்ன பண்றேன்னா ஆயில் 1 லிட்டர் வந்து கொடுக்குறேன். இது நீங்க என்ன பண்ணலாம்னா ஃப்ரீயாவும் கொடுக்கலாம். இதுல வந்து இந்த ஆயில் 1 லிட்டருக்கு வந்து அமௌண்ட், அதாவது ஸ்பெஷல் ஆயில் ரேட் வந்து 60 ரூபா இருக்கு அப்படின்னா நீங்க 40 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இல்ல இது வந்து டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறேன் அப்படின்னா யூனிட் டிஸ்கவுண்ட் கொடுத்துக்கலாம். நான் வந்து இது ஃப்ரீயாவே கொடுக்குறேன். அதனால ஃப்ரீ கிளிக் பண்ணிட்டு 1 கொடுத்துக்கிறேன். ஒரு ஒரே ஒரு இது மட்டும் ஃப்ரீயா கொடுக்குறேன், 1 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 2 ஆஃபர் ப்ரொமோஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். பில்லில் போய் இது ஒர்க் ஆகும் செக் பண்ண போறோம். பில்லிங் செக்ஷன் போறேன். நீங்க வந்து இந்த பில்லிங்ல வந்து ஒர்க் ஆகுதா முன்னாடி செக் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் வைக்கணும். செட்டிங்ஸ்ல நமக்கு வந்து ஆஃபர் மோஷன் ஆப்ஷன் இருக்கும். இது ஆன் பண்ணா மட்டும்தான் நம்ம அங்க கிரியேட் பண்ற எல்லா ஆஃபரையும் வந்து பில்லிங் உள்ள எடுத்துக்கும், இல்லைன்னா எடுத்துக்காது. நான் இதை ஆன் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் பில் போட்டு காட்ட போறேன். ரின்னலா போடுறேன், ஒரு 4 போடுறேன், போட்டுட்டு பில் பண்றேன். இங்க பார்த்தோம்னா நமக்கு இந்த நோட்டிபிகேஷன் வரும். இது எதுக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃபர் கிரியேட் பண்ணோம்ல, அதாவது 800 ரூபாய் வந்துச்சுன்னா நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். இங்க பாத்தீங்கன்னா பை பர்ச்சேஸ் எக்ஸ்ட்ரா 200 யூ வில் கெட் டிஸ்கவுண்ட் வந்திருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா கண்டினியூ பண்ண போறீங்கன்னு கேக்குது. எஸ் கொடுத்து கண்டினியூ பண்ண போறேன். இப்போ வந்து பில் விழுந்துருச்சு. சப்போஸ் நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதே ரிங்னால நான் ஒரு 5 கொடுத்துக்கிறேன். நீங்க மேல பாத்தீங்கன்னா ரிங்னால பிரைஸ் வந்து 200 ரூபா, நான் 5 கொடுத்தது வந்து 1000 ரூபா வரும். 1000 ரூபாயில வந்து 2% டிஸ்கவுண்ட் போனதுனால வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 980 வந்துருச்சு. இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபர் எடுத்துக்கும். நீங்க செகண்ட் ஆஃபர் பார்க்கணும் அப்படின்னா அது எப்படி நான் சொல்லித்தரேன். நான் இதை பில் போட்டுக்கிறேன். பில் போட்டு உங்களுக்கு செகண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்றேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா திருப்பி வந்து ப்ராடக்ட் ஆஃபர், அதாவது வந்து 2000 மேல வாங்கினா இந்த ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன பண்ண போறேன்னா 2000 மேல பில் போட போறேன். ஆயில் போறேன். ஆயில்ல போயிட்டு 2 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இங்க கீழே பாத்தீங்கன்னா வந்து ஆயில் 1 லிட்டர் வந்து அதுவா ஃப்ரீ எடுத்துக்கிச்சு. நான் 2000 மேல பில் போட்டு இருந்தேன், அதனால வந்து ஆயில் ஃப்ரீயா எடுத்துக்கிச்சு. ஒரு ஆயில் ஃப்ரீயா எடுத்துக்கிச்சு. நான் வந்து பில் பண்ணிக்கிறேன். இப்படிதான் வந்து நம்ம பில் வைஸ் வந்து அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ப்ராடக்ட் ஃப்ரீயா கொடுக்கறது, டிஸ்கவுண்ட் கொடுக்கறது பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா ஒரு ப்ராடக்ட் வைஸ் எனக்கு கொடுக்கறது சொல்லி தர போறேன். அதுக்கு நான் திருப்பி ஆஃபர் ப்ரமோஷன் போறேன். ஆஃபர் ப்ரமோஷன் ப்ராடக்ட் வைஸ் கிளிக் பண்ணிக்கிறேன்.
கிளிக் பண்ணிட்டு இதுக்கான இது வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ப்ராடக்ட் ஆஃபர் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், சேம் நீங்கள் மேலே இருக்கிறது எல்லாமே சேம் அதே கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பீரியட் 1 டே மட்டும் கொடுத்துருக்கேன். கீழே வந்தேன்னா என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கினா ஒரு ப்ராடக்ட் ஃப்ரீ, இன்னும் 2 வாங்கினா 1 ஃப்ரீ கொடுப்போம்ல, அந்த மாதிரி கொடுக்கறது தான் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃபாக. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ டைரி மில்கே வந்து இல்லை டைரி மில்க் ஒரு 5 வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். 5 வாங்குறாங்க அப்படின்னா இங்கே நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா சேம், அதாவது அந்த டைரி மில்க் வந்து 5 வாங்குறேன் அப்படின்னா பை அண்ட் கெட் சேம் ப்ராடக்ட். இது என்ன அர்த்தம்னா அதே ப்ராடக்ட் தான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் டைரி மில்க் 5 வாங்கினேன்னா அதே டைரி மில்க் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படி ஒரு அர்த்தம். நான் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டைரி மில்க் அதோ எடுத்ததுக்கப்புறம் அது வந்து ஃப்ரீல வந்துருச்சு. நான் வந்து 1 ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். 1 கொடுத்துட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ திருப்பி நம்ம வந்து பில்லிங் போகிறோம். பில்லிங்கில் போயிட்டு டைரி மில்க் கொடுத்துட்டு டைரி மில்க் வந்து நான் 5 கொடுக்குறேன். கொடுத்து என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் 5 டைரி மில்க் வாங்கினேன்னா எனக்கு வந்து ஒரு டைரி மில்க் ஃப்ரீயாக வந்துடும். இப்படி தான் வந்து நம்ம கொடுப்போம். இப்போ நான் 10 கொடுத்தேன் அப்படின்னா 2 ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து ப்ராடக்ட் வைஸ் வந்து நம்ம ஆஃபர் கொடுக்குறோம். இதை வந்து பில் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் வந்து நம்ம 2 ஆஃபர் பார்த்துருக்கோம், 2 வைஸாக பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பில் வைஸ் பார்த்துருக்கோம், ஒன்று ப்ராடக்ட் வைஸ் பார்த்துருக்கோம். அடுத்து என்ன சொல்லி தர போகிறோன்னா வந்து திருப்பி ஆஃபர் ப்ரமோஷன் போகிறோம். கேட்டகரி வைஸ்னாலும் பில் அமௌண்ட் ரெண்டுமே நமக்கு சேம் தான். கேட்டகரி டேரக்டாக கேட்டகரி சூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம வந்து டேரெக்டாக ஆஃபர் கொடுத்துப்போம். அதுவும் பில் வைஸ் அமௌண்ட்டும் சேம் தான். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஸ்கீமா ப்ராடக்ட் டேரெக்டாக ஸ்கீமா ப்ராடக்ட் போயிடுறேன். ஸ்கீமா ப்ராடக்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஒரு 5000 ரூபாய்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டை, அதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து நான் இவ்வளோ அமௌண்ட்க்கு மேலே வாங்கினாங்கன்னா நான் இந்த ப்ராடக்ட் வந்து இந்த இதில் ஸ்பெஷலாக கொடுக்குறேன் அப்படின்னு தான் அர்த்தம். நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ராடக்ட் ரின்னாலாவே எடுத்துப்போம். ரின்னாலா வந்து எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே வாங்கினாங்க அப்படின்னா குவான்டிட்டி வந்து எவ்வளோ வேணா கொடுத்துக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். நான் என்ன பண்ணேன்னா குவான்டிட்டியில் ஒரு 10 கொடுத்துக்கிறேன். 10 இல்லை 20 கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ரின்னால வந்து 5000 மேலே வாங்கினாங்கன்னா அது ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்க போறேன். அது நான் வந்து குவான்டிட்டியில் 1 கொடுத்துட்டு சர்ச்சில் போய் நான் என்ன ப்ராடக்ட்டை ஃப்ரீயாக கொடுக்க போறேன் அப்படின்னா சால்ட் 1 kg வந்து 60 ரூபா இருக்குது. நான் அதை வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் F1 கொடுத்து. இதுக்கு ஆஃபர் நேம் நான் கொடுக்காதுன்னு கேட்குது. நான் ஆஃபர் என்ன கொடுக்குறேன்னா ஸ்கீம் ப்ராடக்ட்னே கொடுத்துக்கிறேன். என் ஆஃபர் நேமு கொடுத்துட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து ஸ்கீம் வைஸ் வந்து அந்த ஆஃபர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் பில்லிங் செக்ஷன் போகிறேன். பில்லிங் செக்ஷனில் போயிட்டு பில் போடும்போது ரின்னாலா சூஸ் பண்ணுறேன். ரின்னாலா வந்து 5000 ரூபாய்க்கு மேலே வாங்கினா தான் அந்த ஆஃபர் நமக்கு ஒர்க் ஆகும். ரின்னாலா ரேட் வந்து 200 ரூபா. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 25 கொடுக்குறேன். 25 கொடுத்தோன்னா அங்கே 5000 ரூபா வந்துருச்சு. கீழே பார்த்தோன்னா அது வந்து ஆயில் வந்து அதுவா ஏற்கனவே பழைய ஆஃபர் இல்லைன்னா அதையும் சேர்த்து எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சால்ட் வந்து ஆஃபர் வருதா வரலையான்னு செக் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க என்ட்ரு பண்ணி சால்ட் 1 kg இருக்குல்ல, ஸ்பெஷல் ஆஃபர் அமௌண்ட் ஆஃபர் கூட டைரக்டா வராது. அதனால என்ன பண்றீங்கன்னா நீங்களா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சால்ட் 1 kg நான் கொடுத்தேன்னா சாரி ரைஸ் வந்துருச்சு. இப்போ நான் திருப்பி வந்து சால்ட்டுக்கு சூஸ் பண்றேன். சால்ட் 1 kg நான் என்ட்ரு பண்ணேன்னா இங்க பாத்தீங்கன்னா அது வந்து பிங்க் கலர்ல காட்டும். ஆனா அதே மாதிரி ரேட்ல பாத்தீங்கன்னா 30. சால்ட் ஒரிஜினல் வந்து 60. ஆனா இப்போ நம்ம ஸ்பெஷல் ஆஃபர்ல வரதுனால வந்து 30க்கு வந்துருச்சு. அதனால பிங்க் கலர்ல காட்டுது. ஸ்பெஷல் ஆஃபர் நீங்க என்ன கொடுத்தாலும் வந்து டிஃபரன்ஸ் பண்ணி காட்டணும், பிங்க் கலர்ல தான் காட்டும். இப்படிதான் வந்து நம்ம ஸ்கீம் வைஸ் ஆஃபர் போடுவோம். தட்ஸ் ஆல். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பில் வைஸ் எப்படி ஆஃபர் கொடுக்கறது, ப்ராடக்ட் வைஸ் ஆஃபர் கொடுக்கறது, ஸ்கீம் வைஸ் ஆஃபர் கொடுத்து பார்த்துருக்கோம். இப்படிதான் வந்து நம்ம ஆஃபர் ப்ரமோஷன் பண்ணுவோம். தேங்க்யூ.